வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி சாயங்கால டைமில் நாங்கள் வந்து கம்ம மாவு எடுத்துருக்குறேன். இந்த கம்ம மாவை வந்து இப்போ நம்ம நல்லா கனத்த மண்பானையில் வச்சு கிண்டி வச்சுட்டு மதியம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கம்மங்கூழ் குடிச்சிக்கிற நம்ம ரெடி பண்ணுவோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி கம்மங்கூழை கிண்டி வைக்கிறோம் பானையிலன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ மாவை நல்லா தண்ணி ஊற்றி திரளாமல் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிருவோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து திரள விழுவாமல் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம். தண்ணியை வச்சு நல்லா கரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வந்து நம்ம கனத்த மண்பானையை வச்சுருக்கோம். அதில் நான் 2 செம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கொதிக்கவும் இந்த மாவை அதில் சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம். அடி பிடிக்கக்கூடாது. சூடேறிட்டு இப்போ மாவை ஊற்றி நம்ம மெதுவாக அப்படியே கிண்டி விடுவோம். இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கம்மங்கூழுக்கு வந்து நம்ம வந்து அந்த கம்மம் வந்து நல்லா வெந்து வரணுங்க. இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை காலையில் மோரை ஊற்றி நம்ம கம்மங்கூழுக்கு கிண்டி குடிக்கும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ உப்பு சேர்த்துக்கின்றேன். டீ பிடிக்காமலே இப்படி கிண்டிக்கிட்டு இருக்கணும். நல்லா கட்டியாக வருது பாருங்கள். இன்னும் கட்டியாக வரும், கல் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கம்மங்கூழ் மாவு வெந்து வந்துருச்சு. நம்ம அப்படியே கட்டி ஆவையும் இறக்கி அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு காலையில் நான் கிண்டி இறக்குனதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ கட்டி ஆகுதுன்னு பாருங்கள். இன்னும் அப்படியே இறுக்கி பிடிக்கும். நல்லா இப்படியே தாங்க, அடி பிடிக்காமல் நம்ம நல்லா கனத்த மண்பானையில் வச்சு தான் கிண்டணும். இல்லாட்டா சில்வர் பாத்திரமாக இருந்தால் நல்லா கனதியான பாத்திரத்தில் வச்சு தான் கிண்டணும். கருவாடை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா மிதுக்கு வத்தல் சீனரைக்கெல்லாம் பொரிச்சு அப்பளம்லாம் பொரிச்சு நல்லா கம்மங்கூழ் வெங்காயத்தையெல்லாம் நல்லா நறுக்கி போட்டு நம்ம கம்மங்கூழை குடித்தா மதியம் வெயிலுக்கு எப்படிங்க இருக்கும். இப்போ கிண்டி நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு நாங்கள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வெயில் அடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கம்மங்கூழ் சாப்பிட போகிறோம். பாருங்க, நல்லா கம்மம் மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. அப்படியே நம்ம கிண்டி அப்படியே இறக்கி வச்சுருவோம் கீழே. பாருங்கள், அப்படியே கட்டி ஆகிரும். காலையில் பாருங்கள், நல்லா எடுக்கிறதுக்கு இப்படி கட்டியாக வந்துடும். கல் மாதிரி ஆகிருங்க. இதில் வந்து நம்ம நைட்டுக்கு நீரா தண்ணியை ஊற்றி போட்டுக்கிறலாம். இல்லாட்டா கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி போட்டு நம்ம உப்பு கூட போட்டு வச்சுக்கிறலாம். காலையில் நல்லா மோரை ஊற்றி நல்லா கருவாடு தொட்டு வத்தல் தொட்டு கம்மங்கூழ் குடிச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடி பிடிக்காமல் கிண்டணுங்க. வெந்துருச்சுங்க. அப்படியே இறக்கி வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா கட்டி ஆவிருச்சுங்க.
வந்து நாங்கள் கம்மங்கூழ் குடிக்க போகிறோம். இப்போ வந்து கம்ம மாவை எடுத்தாச்சு. பாருங்கள் கிண்டி எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மோரை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோங்க. நல்லா மோரை ஊற்றி நல்லா நம்ம கட்டி விழுவாமல் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறோன்னு. கருவாடு பொரிச்சு வச்சுருக்குறோம். அப்புறம் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் தொட்டுக்கிற ஊறுகாய். இப்போ கம்மங்கூழை ஊற்றி வெங்காயத்தை போட்டு இப்போ கருவாட்டை தொட்டுக்கிடுவாங்க. நல்லா மதியம் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கம்மங்கூழுங்க. கருவாட்டை எடுத்துக்கோங்க. அப்பா ஊறுகாய் கருவாடு இருக்குது, தொட்டுக்கோங்க. நாங்கள் கம்மங்கூழ் சூப்பராக இருக்குங்க. நல்ல வெயிலுக்கு அடிக்கும். வெங்காயம் தொட்டு தான் நான் குடிக்கேன். கம்மங்கூழ் சூப்பராக வச்சுருக்கோம் நான் வீட்டில். சாப்பிட்டு பாருங்கள் இதேமாரி கம்மங்கூழ் உங்கள் வீட்லேயும். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு கம்மங்கூழுக்கு ஊறுகாய் வெங்காயம் கருவாடு பொரிச்சிருக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்படி வெயில் டயத்தில் கம்மங்கூழ் செஞ்சு வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அருமையான கம்மங்கூழ். பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரவுக்கு கம்மங்கூழ் இந்த வெயிலுக்கு பிடிக்காக. ஆனால் அவங்களுக்கு கருவாடு ஊறுகாய் கொடுக்கக்கூடாது. அதனால வெங்காயத்தை மட்டும் போட்டு அவங்களுக்கு கம்மங்கூழ் கொடுப்போம். நல்லா அருமையாக இருக்குங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா ஊறுகாய் கருவாடு வச்சு கம்மங்கூழ் குடிக்கையில் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை கம்மங்கூழ் செஞ்சு வீட்டில் பிள்ளைகளுக்கு கருவாடுலாம் பொரித்து மிதக்க வத்தல் எல்லாமே பொரிங்க. நாங்கள் பொரிக்கலை, இருக்கிறத வச்சு நாங்கள் இப்போ கம்மங்கூழ் குடிக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கம்மங்கூழ் நல்லா இருக்கையும் எங்கள் வீட்டுக்காரங்க மறுபடியும் கேட்காக கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கொடுப்போங்க. எங்கள் அத்தை எனக்கு கம்மங்கூழ் கிண்டி கொடுத்துருக்காங்க. கருவாட்டுக்கும் ஊறுகாய்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் கம்மங்கூழ் கிண்டி கொடுங்க. குடும்பத்தோடு இப்படி கம்மங்கூழ் கிண்டி குடிங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா ஊற்றி கொடுங்க. வெயிலுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கம்மங்கூழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே உள்ள பெல் பண்ண தட்டி விட்டுருங்க.